நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு வருவோம், நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு கடவுள் என்னை தண்டிச்சிடுவாரோ, கடவுள் என்னை அடிச்சிடுவாரோ, கடவுள் என்னை குத்திடுவாரோ அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கடவுளுக்கு நீங்க அப்படி நினைச்சாலே கடவுளுக்கு உண்மையாவே அழுகதான் வரும். ஏன்னா தன் உயிரையே சிலுவையில கொடுத்து நேசிக்கிற ஆண்டவருக்கு தன் குமாரனையே நமக்காக கொடுத்தார் என்றார். மிச்சம் வரலாம். அது எப்படி நமக்கு நன்மை தராம இருக்கிறது? எப்படி? நீ பாவியா இருக்கும் போதே உன்னைய நேசிச்சா நீ பாவத்தை பத்தி அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இங்க பாருங்க, இந்த யோசிப்பு அழுகிறாரு. எதுக்கு சொல்ல? எப்பா, என்னை அனுப்பினதுனே எனக்கு எதுக்கு தெரியும்? நீ தெரியாம தான் என்ன பண்ணிருக்க, என்ன குழியில தூக்கி போட்டிருக்கிறேன். ஆனா தரிசனத்துல சொப்பனத்துல நான் பார்த்துட்டேன், உனக்கு ஜீவரட்சை உண்டாகும்படி, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என்னை அனுப்பியிருக்கேன். அதாவது என்ன விஷயம் வர்றா, கடவுள் நம்மளை எதுக்கு உண்டாக்கி இருக்கிறாரு, நம்மளை எப்படி டிசைன் பண்ணிருக்கிறாரு, நம்ம அப்பா எப்படிப்பட்டவரா இருக்காரு நம்ம புரிஞ்சுக்கிட்டேன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது.